ஒருவேளை இந்த யுத்தமானது தொடர்ந்து நடந்து கொண்டு போனால், மார்க் மை வேர்ட், ஏறக்குறைய 10:30 மணிக்கு நான் பேசிட்டு இருக்கிறேன், 2026 இந்த யுத்தத்தில் ரஷ்யா உள்ள வரணும். ரஷ்யா எப்போ உள்ள வருதோ அப்போதான் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு பெரிய மேஜர் தேர்ட் வேர்ல்ட் வார் நடக்க போகுது. இந்த யுத்தத்தின் விளைவுகள் பார்த்தீங்கன்னா உலகம் எங்கிலும் ஏறக்குறைய 30% பாப்புலேஷன் கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகிடும். அதாவது கம்ப்ளீட்டாக இந்த யுத்தத்தில் அவங்க மரித்து போவாங்க. அந்த மரித்து போன ஜனங்களை நீங்கள் அடக்கம் செய்யணும்னா ஏறக்குறைய 1 வருஷத்துக்கு மேலாக ஆகும் என்று ஒரு ரிசர்ச் சொல்லுகிறது. இப்படி வேதாகமத்தில் இதை குறித்து சொல்லியிருக்கிறது. அதை குறித்து ஒரு 2 வசனம் உங்களுக்கு சொல்லணும்னு நான் இருக்கிறேன். ஸோ அந்த 2 வசனம் எங்கே எழுதப்பட்டிருக்குன்னா, இன்னைக்கு எசேக்கியேல் அப்படி என்ற ஒரு தீர்க்கதரிசி 38ஆம் அதிகாரத்தில் ஆகட்டும் 39ஆம் அதிகாரத்தில் ஆகட்டும் இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஸோ நார்த் சைட்ல இருந்து ஒரு நாடு எழும்பப்படும். அந்த நாட்டுக்கு சுத்து பெர்ஷியன் ஆகட்டும், அந்த நாட்டுக்கு அந்த நார்த் சைட்ல எந்த நாடு இன்னைக்கு இருக்குன்னு பாக்குறீங்கன்னா இஸ்ரவேலுக்கு நார்த் சைட்ல அந்த நாடு வேற எதுவும் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் நாம் வல்லரசாக அளிக்கப்படும் ரஷ்யா தான். ரஷ்யா இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஈரானுக்கு சப்போர்ட் பண்றமாக உள்ள வரும். ஆனா காலப்போக்கில் என்ன நடக்கும்னா ஈரான் சைலண்ட் ஆகும், ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த வார் ரொம்ப பயங்கரமாக நடக்கும். ஆனா ஒரு விஷயத்த நான் ரொம்ப குறிப்பாக சொல்றேன். இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு சின்ன பகுதி தான், அது ஒன்றும் பெரிய நாடு இல்லை. ஆனால் ஈரான் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் 17 கண்ட்ரி. ஆனால் இஸ்ரேல் ஒரு சின்ன ஒரு நாடு தான். ஆனால் அந்த நாட்டு விரோதமாக எந்த நாடு எழும்பினாலும் கண்டிப்பாக வெற்றி இஸ்ரேலுக்கு மட்டும்தான். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் இஸ்ரவேலை குறித்து அநேக வாக்குத்தத்தங்களும் ப்ராமிஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒரு 2 வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக ரஷ்யா ஆகட்டும், ஈரான் ஆகட்டும், ஸோ சீனா ஆகட்டும், ஜப்பான் ஆகட்டும், இப்படி எந்த நாடு வந்தாலும் வெற்றி கண்டிப்பாக இஸ்ரவேலுக்கு தான்.